மக்களை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெண்டை உணவுக்காண்டி தான் உழுது போட்டிருக்கோம் பார்த்துக்காங்க. இப்போ தான் வண்டி வந்து உழுதுட்டு போச்சு. நம்ம வீட்டில் இருந்து இப்போ தான் வந்தோம். அப்போ தான் வண்டி வந்து கரெக்டாக உழுது போட்டு போயிட்டு இது என்ன இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம யாருக்குமே இந்த நஞ்செல்லாம் போட்டிருந்தோம், வீடியோ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம், பெரிய வீடியோவுமே போட்டிருந்தோம். அந்த இடம் தான் பார்த்துக்காங்க. இதில் அடிக்கடி வந்து வெண்டை போட முடியாது. அதனால் ஒரு 1.5 வருஷம் இருக்கும் நம்ம இதில் வெண்டை போட்டு. 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம வந்து வெண்டை போடுறோம். ஏம்னா செடி வந்து வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே இடத்துல வந்து செடியெல்லாம் மாற்றி மாற்றி வெண்டை செடியை போட்டவங்களாம் வராது. ஏன்னா வேர் பூச்சி அடிக்கும். அதனால் எந்த செடியாக இருந்தாலுமே ஒரே இடத்துல உடனே அந்த செடி வாங்கி முடிஞ்ச பிறகு நம்ம ரெண்டாவதுமே உழுது போட்டோம்னா எந்த செடியுமே வராது. அதனால் நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி இப்போ வந்து அதில் வந்து ரீசெண்டாக போன வாட்டி வந்து அதில் தான் நம்ம வந்து வெண்டை போட்டிருந்தோம். வெண்டை போட்ட இடத்துல வந்து நம்ம இப்போ ரெண்டாவது உழுதுட்டு வெண்டை போட்டோம்னா வெண்டை வராது. இதில் வந்து தக்காளி செடி இல்லாட்டி இந்த சீனல் செடி அந்த மாதிரி செடியெல்லாம் போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து போட்டால் வெண்டை செடி போட்டால் தான் வரும். பார்த்துக்கோங்க. யாருக்குமே நம்ம ஒரு இடத்துல தெரியாமல் என்னாச்சுன்னா யாருக்குமே வெண்டை போட்டிருந்து அந்த இடத்துல அது வாஞ்ச பிறகு ஒரு 2 மாதம் கழித்து அந்த மாதிரி இடத்துல உழுதுட்டு ரெண்டாவது போட்டோம். அது வந்து என்னாச்சுன்னா செடியும் முளைக்க சின்ன செடியாகவே இருந்துட்டு காய் எதுவுமே காய்க்கல. பார்த்துக்கோங்க. நம்ம வந்து உழுதுக்கான துட்டுமே கிடைக்கல. அவ்வளோத்துக்குள்ளே ஃபுல்லாகவே நஷ்டமாயிட்டு. ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரியாதல்ல, அதனால் நம்மளும் போட்டுட்டு நிறைய இதாகி போச்சு. பார்த்தாங்க. அதுக்கப்புறவு இப்பொழுது மிளகா ஊனி வச்சுருந்தோம். அந்த மிளகாவும் நம்ம ஒழுங்காக பார்க்கல. பார்த்துக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் மிளகா பார்க்கல. மிளகா வந்து நல்ல ரேட்டு போய்ட்டு இருக்குது. நம்ம அதனால சரி இந்த செடியை நல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஒழுங்காக மருந்து அடித்து பார்த்தோன்னா பூச்சி அதிகமாக இருக்குது. ஒரு செடியில் மிஞ்சி போனால் ஒரு 4 காய் 3 காய் இருக்கிறதுல வந்து மிளகாக்கு வந்து வெயிட்டு கிடையாது. இப்போ வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 காய் வச்சாலே 1 கிலோ அது மாதிரி வந்துட்டு பார்த்துக்காங்க. அதனாலே நம்ம வந்து அதிகமாக வெண்டைக்காய் போடும். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பறிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு நாள் பறித்தோம்னா மறுநாள் நமக்கு வந்து காசு வரும். அப்போ வந்து நமக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் மற்ற செடி மிளகாலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் பறித்த மாதிரி பறிக்கணும். தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதம் 4 மாதம் 3 மாதமாவது அது வந்து பழுத்து வர்றதுக்காண்டி ஆகும். வெண்டெல்லாம் அப்படி கிடையாது. 30-40 நாளில் செடி முளைச்சி நம்ம ஒரு பட்டை மட்டும் போட்டால் காணும். அதுக்கு முன்னாடி பூலாக வச்சு செடிலாம் வந்துடும். பார்த்துக்காங்க. சீக்கிரம் அதிகமாக காய் பறிக்கிற இதனாலுமே வெண்டை தான். பார்த்துக்காங்க. வெயிட் மூடை வந்து அதிகமாக சேரும். நம்ம வந்து ஊன்ற இதை வித்தை பொறுத்து இருக்குது. அதுலேயுமே நிறைய இது இருக்குது. கட்டை ஜாதி இருக்குது, வளர்த்தியாகவும் இருக்குது. நம்ம கட்டையை ஊனோம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து குனிஞ்சிருந்து பறிக்கிற மாதிரி இருக்கும். குடுக்கலாம் ரொம்ப வலிக்கும். நம்ம பெரிய செடியாக வளரக்கூடிய வித்தை வாங்கி ஊனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பெருசாக தான் இருக்கிறது தான் வாங்கி ஊனுவோம். இதுலேயுமே பக்கத்தில் தக்காளி போடலான்னு ஐடியாவில் தான் இருக்கும். நம்ம எப்படின்னு தெரில. அது முடிஞ்சால் அடுத்த ஏதாவது மழை வந்துச்சுன்னா அதில் உழுந்துடலாம். இப்போ ரீசெண்டாக 2 நாள் மழை பெஞ்சிச்சு. அதான் உழுதுட்டோம். வேறு நம்மளா தண்ணி பாய்ச்சிலாம் உழணும் மாதிரி ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்மளை மழை பெஞ்சது கிடச்சி போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உழுதுட்டோம். பார்த்துக்காங்க. இப்போவுமே உழுது வச்சாலுமே கரெக்டாக பக்கத்தில் நம்ம யாருமே போன மலையில் வந்து வெட்டு கலப்பை போட்டிருந்தோம். வெட்டு கலப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம ஒரு 2-3-4 மாதம் கழிச்சாலுமே நம்ம ரெண்டாவது ரொட்டரேட்டர் போடுறதுல ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கீழோட மண்ணை வந்து வெட்டி அப்படி கமத்தி போடும். நம்ம ரொட்டரேட்ரு இல்லை கலப்பை எதுனாலுமே போடலாம். நம்ம ரொட்டரேட்ரு போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் அப்படியே காஞ்சி தரமட்டமாயிரும். இது வந்து வெட்டு கலப்பை அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோத்துக்கு வெட்டி 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் தாங்க முடியும். நம்ம இது வெட்டி ஒரு 2 மாதம் இருக்குங்க. 2 மாதம் இருக்கும். இப்பொழுதைக்கு நம்ம இப்போ ரொட்டரேட்டர் போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு ரொட்டரேட்டர் போடணும். ரொட்டரேட்டர் போட்டு கால் பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விற்றுலாம் வாங்கி போகணும். இதில் மிஞ்சி போனால் ஒரு 4 பாக்கெட்லேருந்து 4 பாக்கெட் விற்று வேணுமா, 3 பாக்கெட் 4 பாக்கெட் அந்த மாதிரி இப்போ பார்த்துக்காங்க. இப்படி ஒரு ஊனோம்னா ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் நல்லாலாம் பறிச்சிச்சுன்னா ஒரு 3 மூடை இல்லை 4 மூடை வரைக்கும் பறிக்கும். அதையும் நம்ம வந்து பார்க்கறத பொறுத்து இருக்குது. நல்ல உரம் வச்சு மருந்து இதே மாதிரி வெண்டைக்கு வந்து அதிகமாக மருந்து அடிக்கணுங்க. எவ்வளோத்துக்குள்ளே மருந்து அடிக்குமோ அவ்வளோத்துக்குள்ளே இதாக இருக்கும். பாருங்கள். கேன்லாம் அது கேன் ஏற்க வச்சுருக்கோம். நம்ம யாருக்குமே அங்கே போட்டிருந்து அதுக்கு மருந்து அடிக்கிறதுக்காண்டி தான் வச்சுருந்தோம். பார்த்துக்காங்க. அவங்களை பற்றி நம்ம இப்போ வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் மருந்துலாம் வெண்டைக்கு அதிகமாக அடிக்கணுன்ட்டு. இப்போ வந்து பாருங்கள் கேன் கூட என்ன தான் இருக்குது. வெண்டையை பொறுத்தவரைக்கும் அதிகமாக மருந்து அடிக்கணும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குங்க. இவ்வளோ நேரம் ஆகிட்டு நமக்கு வேலை முடியறதுக்கெலாம். எங்கள் அப்பா இப்போ தான் மருந்து அடிச்சுட்டு கேனை கொண்டு வச்சிருக்குது. பாருங்கள். இங்கே இருந்தால் நாங்கள் எப்போவுமே மருந்து கலக்கவும் பார்த்துக்காங்க. 2 வாழையில் அப்படி கலக்கி உள்ளே ஊற்றிட்டு இந்த தொட்டி தண்ணியில் நம்ம போர் தண்ணி இருக்குது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். பார்த்துக்காங்க. கிணத்துல இப்போ 2 நாள் மழை பெஞ்சனால கொஞ்சம் தண்ணி
ஓரளவு மேலே வந்துச்சு, மேலே ஓரளவு வந்துச்சு தண்ணி. இன்னைக்கு காலையில் வெண்டைக்கு அடைச்சோமா, ஒரு வாரம் வெண்டைக்கு தண்ணி அடிக்கல, மேலே வந்துட்டு. ஏன்னா ஒரு வாரம் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால தண்ணி மேலே வந்துச்சு. எவ்வளோத்துக்குள்ள மேலே வந்துச்சு அப்படியே தண்ணி கீழே போயிட்டு. ஏன்னா ஒரு நாள் அடைச்சதுல ஒரு நாள் தான் வெயில் அடிச்சிச்சு. நேற்று ஒரு நாள் வெயில் அடிச்சிச்சு. அந்த ஒரு நாள் வெயிலில் இருக்கிற ஈரமே காஞ்சிட்டு பாருங்க. ஓரளவுக்கு மழை பெய்கிற இடமா இருந்துச்சுன்னா நல்ல கொலன்னு இருக்கும். அதே மாதிரி மழை பஞ்சோட நம்ம உழுத வைங்களாம் வேற அவ்வளோதான், வண்டி மாட்டிக்கிடும். வேற வண்டி எடுக்கிறதுக்கு இன்னொரு வண்டியை கூடணும். நாங்கள் அதனால தான் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் வெயில் அடித்தாலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து இப்போ பாருங்க. கலப்பை தான் இப்பொழுதுக்கு உழுது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ரொட்டரேட்டர் வந்து டேரெக்டாக ரொட்டரேட்டர் போட்டோம் வைங்களாம், அந்தளவுக்கு இது கிடைக்காது. ஒரு வாட்டி உழுதுட்டோம்னா மண் அதுவுமே மாற்றி வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் ரொட்டரேட்டர் போட்டோம்னா சமண இதுதான் இருமத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் பாத்தி போட்டு பாருங்க. நான் சொன்னோம்ல வெட்டு கலப்பை போட்ட இடம் இதுதான் பாருங்க. போட்டு புல்லு கூட முளைச்சிட்டு. புல்லு முளைச்சா என்ன, நம்ம இப்போ உழுதா கூட இந்த இடம் கரெக்டான இடமா தான் இருக்கும். வாங்க அப்படியே இந்த இடத்த காமிக்கேன். இதுலேயே நம்ம எப்படின்னா இது முடிஞ்சது, இது பாதி இப்போ பறிக்கிற நிலைமையில வரல. 2வது இதில் தான் வெண்டை தான் போடணும். வர வெண்டை போட்டால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது லாபம் கிடைச்ச மாதிரி கிடைக்கும். தக்காளி போன வாட்டி போட்டிருந்தோங்க, காயெல்லாம் நல்ல காயாக தான் இருந்துச்சு. ஆனால் வலையே போகல. மிஞ்சி போனால் 3 ரூபா 4 ரூபாய்க்கு போயிருந்து. நமக்கு ரொம்ப நஷ்டம். இடையில பறிக்காமையே விட்டாச்சு. தக்காளி வர பறித்து நம்ம சம்பளம் கூட கொடுக்க கை காசு போட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இது புல்லுகளெல்லாம் முளைச்சிட்டாங்க பாருங்கள். இப்போலாம் தட்டி பார்த்தா கூட நல்ல அப்படி பொறுன்னு தான் இருக்கும். இப்போ இது எப்படின்னா நம்ம உழ கூட செய்யலாம். கலப்பை போட்டு உழுதா கூட செய்யலாம். ரொட்டரேட்டர் கூட அடித்து இதாக்கிறவங்களா உழ கூட செய்யலாம். அவ்வளோத்துக்குள்ளே பொறுன்னு தான் இருக்குது. அதில் ஒரு மழை வேறு பெஞ்சிருக்குதா, நல்ல பொறுன்னு ஆகிட்டு. இப்போ உழுதா கூட உழலாம். இது இன்னும் ஒரு 2 வாரம் 3 மழை பெஞ்சு நேற்று முந்தானத்தே மழைலாம் நின்றுட்டு இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் கழித்து உழுதா கூட நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்துக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து வெட்டு கலப்பு போடலாம். ஒரு செடியை வந்து அதிகமாக வளர வைக்கணும்னா மண் வந்து புது மண் மாதிரி என்ன ஏற்கனவே இருக்கிற மண் இல்லாமல் ரொட்டரேட்டராக போட்டாலுமே அந்த மண் அப்படியே மேலே தான் வரும். இது வெட்டு கலப்புங்கிறது இப்படி வெட்டி மாற்றிடுவாங்க. அங்கே வாங்க போயிட்டுருப்போம். இப்போ மிளகு இன்னும் இதில் தான் நட்டுருக்கோம். மிளகு பக்கத்தில் வரைக்கும் வந்துச்சு. இது வாஞ்சி இடத்த வருங்க. வாஞ்சிட்டு போட்டு ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதம் இது பாதி பறித்து முடிய சொல்ல தான் நம்ம அங்கே போகணும். அதுக்குள்ளே அந்த இடத்துல காயெல்லாம் பெரிய வந்துட்டு பூரா தூரத்தை அதிகமாக இடத்துக்கு கொண்டு போனோம்னா நம்ம பைப் மூலமாக தண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். வேறு நம்ம கால் போட்டோம் வைங்களா, கால்லேருந்து தண்ணி வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். அங்கே எங்கள் அப்பா பட்டம் போட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உலகமான்ட்டு நாங்கள் ஈரம் பார்த்தோம். இந்த ஈரம் பார்த்தோம் நல்ல சூப்பராக ஈரமாக தான் இருக்குது. பாருங்கன்னா பைப்பை பாருங்கள், நம்ம பிளாஸ்டிக் பைப் பண்ணிட்டுருக்கோம். இந்த பைப்பு தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி அங்கே வர கொண்டு போகிறதுக்காண்டி வச்சுட்ருக்கோம். பாருங்க நீங்கள் மிளகு பாருங்கள், காயெல்லாம் அந்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்தளவுக்கு காயெல்லாம் கிடையாது. ஒரு செடியில் பாருங்கள் 2 3 காய் 3 காய் 4 காய் தான் இருக்குது. நீங்கள் காயை பாருங்கள். இவ்வளோ பெரிய செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 10 காயாகவே இருக்காண்டாமா. கொஞ்சம் போனால் அப்படி செடி என்ன பாருங்க, அதுலேயுமே காய் இதனால செடி மருந்து இருந்தாலும் அடிக்க தான் செய்தா, இருந்தாலுமே இப்படி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவில் ஒரு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அங்கே தள்ளி போனால் கூட நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டாட்டு 3 இருந்தால் செடி பூரா ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரி ஆகிட்டு ரொம்ப 2வது வந்து நாற்று வாங்கி ஊன்னு பார்த்துக்காங்க. அடுத்த வீடியோவில் விற்று ஊன்றதை விட உங்களுக்கு வீடியோ போடுதேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு தான் பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள்.